வெல்கம் டு த சேனல். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்க்க போறோம்னா, வீட்ல இருந்தபடியே எளிமையான முறையில எப்படி ரேஷன் கார்டுக்கு ஃபோன் நம்பர் சேஞ்ச் எப்படி பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். இது மாரி யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃபோன்ல இருக்க கூகுள் போய்க்கோங்க. டிஎன்பிடிஎஸ் போர்ட்டல்னு டைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் அந்த பேஜ் ஃபர்ஸ்ட்லயே இருக்கும் டிஎன்பிடிஎஸ் போர்ட்டல். அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா, இங்க தமிழ்ல பண்ற ஆப்ஷன் இருக்கு, இங்கிலீஷ்ல பண்ற ஆப்ஷன் இருக்கு மேல. ரைட் சைடுல பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கும். நான் இங்கிலீஷ்ல பண்ற ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் உங்களுக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்கும். இதுல நம்ம வந்து ரேஷன் கார்ட்ல எப்படி நம்ம நம்பர் சேஞ்ச் பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு வாங்க கீழ இந்த ரைட் சைட்லருந்து கீழ ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஸ்மார்ட் கார்ட் ரிலேட்டட் சர்வீஸ்ன்னு இருக்கும். இத நம்ம ஆட் பெர்சன் உள்ள குடுத்து, அது மூலியமா ஃபோன் சேஞ்ச் எப்படி பண்ணறதுன்னு பார்க்க போறோம். ஆட் நம்பர்ஸ் குடுப்போம். குடுத்துட்டு, நம்ம நம்ம ரேஷன் கார்டுக்கு ஒரு மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் குடுத்திருப்போம். இதுல இருந்ததுன்னா, நம்மளால ஓடிபி எடுத்துக்க முடியும். நான் அந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு, இங்க அந்த கேப்ச்சா கோட இங்க நான் அத எழுதிர்றேன். மேல என்ன கேப்ச்சா கோட் இருக்கோ, அத அப்படியே பார்த்து கீழ எழுதி போட்டுருங்க. பண்ணதுக்கப்புறம் சப்மிட்ன்னு குடுத்துருங்க. நீங்க சப்மிட் பண்ணது அப்புறமா, நீங்க ரேஷன் கார்டு லிங்க் பண்ணி வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அத பார்த்து என்டர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்த அப்புறமா, அத என்டர் பண்ணிட்டு சப்மிட் குடுத்துக்கோங்க. A few moments நம்ம லோட் ஆன அப்புறமா பேஜ் விசிபிள் ஆகும். இதுல டாப் சைட் மேல பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல தமிழ் பக்கத்துல மை ப்ரொஃபைல்ன்னு இருக்கும். மை ப்ரொஃபைல கிளிக் பண்ணுங்க. மை ப்ரொஃபைல கிளிக் பண்ணது அப்புறமா, லெஃப்ட் சைட்ல மை ப்ரொஃபைல் கீழ லாஸ்ட்ல இருந்து 3 கார்டு மியூட்டேஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணது அப்புறமா, நியூ ரிக்வெஸ்ட்ன்னு ரைட் சைட்ல இருக்குது. அத கிளிக் பண்ணுங்க. பெயர் வரும். ரேஷன் கார்டு நம்பர் வரும். நம்ம என்ன பண்ண போறோம்னா, செலக்ட் சர்வீஸ்ல போயிட்டு லாஸ்ட் ஒரு 3 டேஸா செலக்ட் சர்வீஸில வந்து ஃபோன் நம்பர் வந்து ஷோ ஆகல. எதனாலன்னா போர்ட்டல் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால. உங்களுக்கு ஃபோட்டோ டெமோ வச்சு நான் சொல்லி தரேன். அடுத்த ப்ராசஸ். செலக்ட் சர்வீஸ்ல கீழ மொபைல் எண் மாற்றம் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம புது நம்பர் ஆட் பண்ண போற நம்பரை இதில் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. மேலே நம்ம பழைய நம்பர் கொடுத்துட்டு கீழே புதிய நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. கொடுத்த புது நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ் முடிஞ்சு. இது பண்ண யூஸ்ஃபுல் கண்டென்ட்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.